வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பிரெட் ஊத்தப்பம் பண்ண போகிறோம். அதுக்கு இப்போ நான் ஒரு 5 பிரெட்டை எடுத்து ஒரு பவுலில் குட்டி குட்டி பீஸாக பிச்சு போட்டுக்க போகிறேன். இப்போது 5 பிரெட்டையுமே நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு போட்டுட்டேன். இப்போ நான் 1 கப் கடலை மாவை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து 1 கப் தோசை மாவு இல்லை இட்லி மாவு எது இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் கொஞ்சம் தண்ணீர் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணீர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம ப்ரெட் எல்லாத்தையுமே நல்லா மசிச்சிடலாம். இப்போ ஒரு தோசை தவா எடுத்துக்கோங்க. எடுத்து ஹீட் பண்ண வச்சுக்கோங்க. ஹீட் ஆன பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஊற்றப்பத்துக்கு எவ்வளோ சைஸ், சின்ன சைஸாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணிடாமல் கொஞ்சமாக இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம சுற்றி நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நெய் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு சைடு வெந்த பிறகு நம்ம இன்னொரு சைடு திருப்பி போடலாம். இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். இப்போ 2 சைடுமே நமக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நமக்கு சுவையான பிரெட் ஊத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான். சில டைம் நமக்கு மாவு மிஞ்சி போயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி டக்குன்னு நம்ம பிரெட் ஊத்தப்பம் பண்ணிடலாம். அப்படி இல்லை உங்களுக்கு மாவு கம்மியாக இருந்தால் கூட நம்ம இதை செஞ்சிடலாம். ஏன்னா நமக்கு 1 கப் மாவு தான் அதுக்கு தேவைப்படுது. ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான். ஸோ கண்டிப்பாக இதை எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். எப்போவும் இட்லி, தோசை அப்படின்னு சொல்லிட்டு போரிங்காக சாப்பிடாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக கிட்ஸுக்கெலாம் கொடுத்தீங்கன்னா அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ வீட்டில் கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம சேனலில் நான் நிறைய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு அதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். மறந்துடாமல் கிளிக் பண்ணி அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறந்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் நீங்கள் உடனே பார்க்க முடியும். தேங்க்யூ.